பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நாம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் பகவானினுடைய த ஹியூமன் சைக்கிள் அதில் 7வது சாப்டர் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி ஐடியல் லா ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட். சமுதாயத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு ஒரு உன்னதமான ஒரு சீரிய விதியாக இருக்க முடியும். சமுதாயம் வளர வேண்டும் என்றால் அது எந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தின் அடிப்படையில், ஒரு உயர்ந்த விதியின் அடிப்படையில் அது வளர வேண்டும். அதுதான் இங்க பகவான் டிஸ்கஸ் பண்றாரு. மனிதன் இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஸ்ட் வச்சு நம்ம எல்லாருமே சயின்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், மனித குலத்தினுடைய அந்த கடந்த காலம் அவனுடைய சயின்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவனுடைய கடந்த கால பரிணாம வளர்ச்சி, சயின்டிபிக் எவல்யூஷன், எப்படி அவன் வளர்ந்துருக்கான், அதெல்லாம் நம்ம சயின்ஸ் அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹிஸ்டரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சோசியலா எப்படி அந்த மனிதன் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு மனித குலத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு அப்படின்னு வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ல பண்றாங்க. இது மாத்திரம் போதுமா? எதுல கவனம் செலுத்தணும் உண்மையிலேயே அப்படின்னா, அவனுடைய எதிர்காலத்துல அவனுடைய மனம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த அவனுடைய எதிர்காலம் அது எவ்வாறு அமையப் போகின்றது, அதுலதான் கவனம் செலுத்தணும். பட் அது மாதிரி நம்ம அந்த அந்த கோணத்துல சிந்திக்கிறதே கிடையாது. பகவான் இங்க சொல்றாரு, நம்ம எல்லாம் சரி பண்றோம், பட் மனிதனுடைய அந்த மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினி, ஃபியூச்சர் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினி அப்படிங்கிறார். எப்படி ஒரு மனிதன் எதிர்காலத்துல அவனுடைய மனத்தினுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்க போகின்றது, ஆன்மீக ரீதியாக, ஆன்ம ரீதியாக அவனுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப் போகின்றது, அது மாதிரி ஒரு மனித குலத்திற்கு ஒரு தனிப்பட்ட முறையில வேணா ஒரு சிலர் இதுல கவனம் செலுத்தலாம். ஒரு சமுதாயம் என்கின்ற ஒட்டுமொத்த ரீதியில் அது மாதிரி சிந்திக்கின்றோமா என்றால் இல்லை. அதனால்தான் பகவான் என்ன சொல்றார், நம்மளுடைய சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ், சமுதாய வாழ்வினுடைய முழு நோக்கம் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தில் அவனுடைய மனதினுடைய செயல்பாடுகள், ஆன்மன் இது எவ்வாறு அமைய போகின்றது என்பதை சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது எந்த மனித குலத்தினுடைய அந்த வளர்ச்சியினுடைய காலகட்டத்தில், எந்த கட்டத்துல இதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றால் சப்ஜெக்ட் பீரியட், அதாவது அகமுகமாக நம்முடைய செயல்களை, நம்முடைய இயக்கங்களை அகமுகமாக பார்த்தல், அதுதான் சப்ஜெக்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது. இதுல இந்த சப்ஜெக்டிவ் அப்ரோச் மூலமா அந்த சப்ஜெக்டிவ் பீரியட்ல தான் இது சாத்தியம்.
மற்றபடி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோ மற்ற எல்லாமே புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். அங்க வந்து எதிர்காலத்தினுடைய ஆன்மன் சம்பந்தப்பட்டதோ, மனிதனுடைய மனம் எவ்வாறு அமைய போகின்றது என்பது பற்றியோ அவங்க சிந்தனை செய்ய மாட்டாங்க. அந்த சப்ஜெக்டிவ் பீரியட்ல தான் அது சாத்தியம். ஏன்னா மனிதன் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான், ஏதோ ஒரு மெக்கானிக்கல் இம்பல்ஸ்ல செயல்படுறாங்க. அவனுடைய புற சூழ்நிலைகள் எல்லாமே அவனை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன. ஒவ்வேறு காலகட்டத்தில் புற சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கின்றன. ஆனா இந்த சப்ஜெக்டிவ் அகமுகமான ஒரு வாழ்க்கையை, அகமுகமான ஒரு செயல்பாட்டில் ஒரு மனிதன் தன்னுடைய கவனத்தை செலுத்தும் பொழுதுதான் இதெல்லாம் நடைபெறும். அப்பதான் வந்து அவனுடைய வாழ்வினுடைய அந்த மூலம் அதற்கு அவன் செல்கின்றான். அதே போல அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணற்ற சாத்தியக்கூறு, ஒரு புதிதாக தன்னிலிருந்து ஒன்றை உருவாக்கும் எண்ணற்ற சாத்தியக்கூற்றினை நோக்கி மனிதன் அப்பொழுதுதான் கவனம் செலுத்துகின்றான். ஆகையால இது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் அப்படிதான் தன்னை கேட்டுக்கணும். எதிர்காலத்துல நம்மளுடைய மனம் எவ்வாறு இருக்க போகின்றது, எதிர்காலத்துல நம்ம ஆன்ம ரீதியாக நாம் எவ்வாறு இருக்க போகின்றேன், இதுலதான் போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உலகம், புவி புவி அப்படின்னு எடுத்துக்கொண்டால், புவி என்பது அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு. பரம்பொருள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அது வந்து எல்லை கடந்த இன்பினிட்டா இருக்கின்றது, வர்ணிக்க முடியாததாக இருக்கின்றது, இன்டிஃபைனபிள், இல்லிமிட்டபிள், எல்லை கடந்ததாக இருக்கின்றது. அது எவ்வாறு இந்த புவியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது பிரபஞ்சத்தில் என்றால், எல்லாமே ஒரு அமைப்பின் மூலம், ஒரு சடரீதியான அமைப்புகளின் மூலம்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒரு மனிதன் என்பவனை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்மளுடைய உடல் என்பது ஒரு சடரீதியான அமைப்பு தான். அதன் மூலமாகத்தான் அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த சடரீதியான அமைப்பு என்பது ஒரு திடமான அமைப்பாக காணப்படுகின்றது. உலகத்தில் இந்த சடரீதியான அமைப்பு தான், ஸ்தூல விஷயங்கள் தான் நமக்கு திடமான ஒரு அமைப்புகளாக காணப்படுகின்றது. ஸ்தூலமான விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமி, இந்த உடல் எல்லாமே அமைக்கப்படுகின்றன. ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் இதற்கெல்லாம் வந்து பின்னாடி ஒரு அடிப்படை விதி, சாராம்சமாக இருக்கக்கூடிய ஒரு விதி இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எசென்ஷியல் லா அப்படிங்கிறார். அது என்ன எசென்ஷியல் லா அப்படின்னா, என்னதான் பல்வேறு அமைப்புகள் காணப்பட்டாலும் ஸ்தூல வடிவில் எல்லாத்திற்கும் ஆதியான மூலம் என்பது ஒன்றுதான். எல்லாமே அந்த ஒன்னஸ் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றுதான். எல்லாமே ஒன்றிலிருந்து தான் தோன்றுகின்றன. எல்லாமே ஒன்று என்கின்ற ஒன்றின் அடிப்படையில் தான் இருக்கின்றன. எல்லாமே ஒன்று ஒருமை என்கின்ற அம்சத்தின் மூலமாகத்தான் ஒன்றுடன் ஒன்று நம்பி இருக்கின்றன. ஸோ இந்த ஒன்னஸ் வந்து எசென்ஷியல் லா, ஒரு அடிப்படை விதியாக இந்த புவியில் செயல்படுகின்றது. இதுதான் எசென்ஷியல் லா. ஆனால் மேற்புறத்தில் பார்க்கும் பொழுது நம்ம இதை சயின்டிஃபிக்கா வந்து இதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. பட் ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இந்த விதிதான் புவியில் செயல்படுகின்றது. எசென்ஷியல் லா என்ன அப்படின்னா, ஆல் திங்ஸ் ஆர் ஒன் இன் த பீயிங் அண்ட் ஆரிஜின், ஒன் இன் த ஜெனரல் லா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஒன் இன் த இன்டர்டிபெண்டன்ஸ். இதுதான் ஒன்னஸ் தான் இங்க அடிப்படை விதியாக செயல்படுகின்றது. இருந்தாலும் தனித்தனி அமைப்புகள் இங்க செயல்படுகின்றன. தனித்தனி அமைப்புகள் செயல்பட்டாலும் இறுதியில் எந்த நோக்கத்திற்காக செயல்படுகின்றன என்றால், அந்த ஒருமை என்கின்ற அந்த அம்சத்தை அடைவதற்காகத்தான் செயல்படுகின்றன. இங்க இந்த வேரியேஷன் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் எந்த நோக்கத்திற்காக அனைத்துமே செயல்படுகின்றன? அந்த ஒருமை
என்கின்ற அம்சத்தை அடைவதற்காகத்தான் செயல்படுகின்றன என்பதுதான் ஆன்மீக ஆன்மீக கருப்பொருளாக இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. இது ஒரு ஆன்மீக உண்மை. சட ரீதியான பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த புவியில பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு தளங்களை பார்க்கின்றோம். நம்ம மெட்டீரியல் லெவல்ல ஒரு அந்த சட தளம் பார்க்குறோம். இந்த பிளேன் ஆஃப் மேட்டர். அதுக்கு அடுத்தது லிவிங் பீயிங்ஸ் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது மனிதர்கள் என்கின்ற அமைப்பை பார்க்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த பரம்பொருள் எண்ணற்ற அமைப்புகளின் மூலம் மாறுபட்ட தோற்றங்களுடன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த புவியில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த கருத்தை நம்ம சட பொருள்களிலும் எவ்வாறு காண்கின்றோம்? சடப்பொருள்களில் நம்ம காணும் பொழுது அந்த வேரியேஷன் ஒரு டைப். அந்த டைப்ல தான் அதுக்குள்ள அந்த வேரியேஷன் இருக்கு. பொதுவான ஒன்றுக்கு, ஆனா அந்த டைப்ல வேறுபடுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு உலோகம் அப்படின்னா, அந்த உலோகம் என்பது ஒரே உலோகம் தான். ஒரு இரும்பு அப்படின்னா, அந்த இரும்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு அமைப்பு தான். ஆனா அதுல வெவ்வேறு டைப்ஸ் பார்க்குறோம். அந்த டைப்ஸ்ல தான் அந்த சடப்பொருள் பார்த்தோம்னா வேரியேஷன் இருக்கு. ஒவ்வொரு உலோகத்துக்கும் இடையில வேறு ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட பொருளுக்கும் இன்னொரு உலோகத்தினால் செய்யப்பட்ட பொருளுக்கும் எசென்சியல் டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா அந்த உலோகத்துல வெவ்வேறு டைப்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் வரும். உதாரணத்திற்கு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 22 கேரட் அப்படிங்கிறோம், 24 கேரட் அப்படிங்கிறோம். ஸோ டிஃபரன்ஸ் எங்க இருக்கு? 22 கேரட் 24 கேரட் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. 22 கேரட்ல இருக்கக்கூடிய 10 பீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10 பீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 24 கேரட்ல இருக்கக்கூடிய 10 பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 10 பீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதைத்தான் பகவான் சொல்றார். இங்க இந்த டைப்ல தான் சடப்பொருள்ல வேரியேஷன் இருக்க ஒளி இண்டிவிஜுவலா வேரியேஷன் இல்லை. ஒரே பேட்டர்ன் அங்க இருக்கும், பார்க்கலாம். நம்ம சேம் குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது மாறுதலே பார்க்க முடியாது இல்லையா? உலோகம் அப்படின்னா ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். அயன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கும். கோல்டுனா ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஈவன் இதுக்கு அடுத்த நிலையில வாழ்வு அப்படிங்கிற நிலையில போனாலும் இதே விதிதான் செயல்படுகின்றது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா தாவர இனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவர இனங்கள்ல ஸ்பீசிஸ், ஜீனஸ் அப்படிங்கிறோம். ஒரு ஸ்பீசிஸ் ஒரு ஜீன்ல ஸ்பீசிஸ்க்கு வேரியேஷன் இருக்கும். ஜீனஸ்க்கு வேரியேஷன் இருக்கும். ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனிஃபார்மிட்டி இருக்குது. ஆனா அந்த பரிணாம வளர்ச்சியில எல்லாம் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மேட்டர் இருக்கு, அப்புறம் லைஃப் இருக்கு. அடுத்த லெவல் உயர்ந்துகிட்டே போகுது. அனிமல்ஸ் அப்படின்னு போனோம்னா கொஞ்சம் வேரியேஷன் காணப்படும். அங்கேயும் பேசிக்கலா வேரியேஷன் ரொம்ப இருக்காது. விலங்குகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு விலங்கு இனம், ஃபார் எக்ஸாம்பிள் புலியை எடுத்துக்கலாம், சிங்கம் எடுத்துக்கலாம். புலி அப்படிங்கிறதுக்கு புலிக்கும் சிங்கத்துக்கும் தான் வேரியேஷன் இருக்குமே ஒழிய, புலி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது காமனா தான் இருக்கும். எல்லாமே மார்பாலஜி எல்லாம் காமனா இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். புலி இனம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த குணாதிசயங்கள்லாம் காமனா தான் இருக்கும். இது இந்த அனிமல் லெவல் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். வேரியேஷன் ரொம்ப இருக்காது அப்படிங்கிறார் பகவான். ஆனால் மனிதன் அப்படி இருக்கிறானா? மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் ஈவன்தோ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா காமன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளுடைய பிசியாலஜி ஒரே மாதிரி தான் இருக்கும்.
அனாட்டமி பேசிக்கலா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகின்றான். ஏன் அப்படின்னா மனிதன் வந்து மைண்ட் அப்படிங்கிறது மனிதன் கிட்ட வந்துடுச்சு. மைண்ட் எப்ப டெவலப் ஆயிடுச்சோ அங்க வந்து மனிதனுக்கு வந்து ஃப்ரீடம் வந்துருச்சு, சுதந்திரம் வந்திருக்கு. சுதந்திரம் வந்ததுனால மனிதன் வந்து அவனவன் பிரத்யேகமாக தன்னை வளர்த்து கொள்கின்றான், மற்ற மனிதனிடமிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதி செயல்படுகின்றது. பொதுவான விதி என்பது மனிதனுக்கு கீழே உள்ள அமைப்புகள்ல தான் இருக்கு. மனிதன் அப்படின்னு வந்துவிட்டா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதி இருக்கு, அவனுக்குன்னே ஒரு சுபாவம் சுதர்மம் இருக்கு, அதுபடிதான் செயல்படுகின்றான். இதுதான் வித்தியாசம். எதுக்கு பகவான் இங்க சொல்றார் அப்படின்னா, பகவான் என்ன சொல்றார், மனிதனுக்கு தான் வந்து இந்த தனித்துவம். இதுல என்ன தெரியுது நமக்கு, மனிதனுக்கு தான் வந்து தனித்துவம் என்பது என்கின்ற அம்சம் மேலோங்கி காணப்படுகின்றது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுல மனிதனுக்கு தான் அந்த அந்த ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது இந்த இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம் என்கின்ற ஒரு சிறப்பான அம்சம் மனிதனுக்குத்தான் இயற்கை வழங்கியுள்ளது. இயற்கை, இந்த பரம்பொருள் வழங்கியுள்ளது. அதனால்தான் என்னன்னா அப்படின்னா அவனுக்கு தான் வந்து இந்த கிரேட்டர் பவர் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. மற்ற அமைப்புகளை விட அவனுக்கு தான் வந்து கிரேட்டர் பவர் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அவன் வந்து அவனுடைய அந்த மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது, அதன் மூலமாக அவன் வந்து ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற அமைப்புகள் போல ஒரு கட்டுக்குள், ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை அவன் விடுவிக்க முடியும், எல்லை கடந்து விடுவிக்க முடியும். he can liberate his mental consciousness. அதனால என்ன சாத்தியம் என்றால் மனிதனுக்கு ஒரு மனிதன் மேலும் மேலும் தன்னை புரிந்து கொள்ள முடியும். உள்ள போய் 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 மேலும் மேலும் என்னை புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய எந்த விதியின் அடிப்படையில் என்னுடைய ஜீவன் செயல்படுகின்றது, நான் எந்த விதியின் அடிப்படையில் என்னுடைய வளர்ச்சி இருக்கின்றது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள முடியும். இது மற்றவர்களுக்கு சாத்தியம் இல்லை, ஒரு விலங்குக்கு சாத்தியம் கிடையாது. அதே போல என்னுடைய மனதினுடைய சங்கல்பம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதினுடைய மென்டல் வீல் இருக்கு. அதை வந்து நான் வந்து சிறப்பாக சுதந்திரமாக செயல்பட வைப்பதன் மூலம், ஏன்னா என்னையும் இயக்குவது அந்த பிரபஞ்ச சங்கல்பம், யூனிவர்சல் வில், அதுதான் என்னையும் இயக்குகின்றது. அதன் மீது என்னால் ஆளுமை செலுத்த முடியும். ஒரு மனிதனுக்கு through his mental will he can gain secret control of the universal will. இதனால என்ன சாத்தியம், more and more we can manage the materials around him அப்படிங்கிறார் பகவான். ஒரு மனிதனுக்கு தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையின் மீது மேலும் மேலும் ஆளுமை கொள்ளும் சக்தி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தன் மனதையும் கடந்து செல்ல முடியும். மனதையும் கடந்து சென்று அவனை அந்த உயர் உணர்வு நிலைக்கு திறவாக வைக்க முடியும். he can open to a higher consciousness. அது மாத்திரமல்ல, எது அவனுடைய இருப்பிற்கு காரணமாக இருக்கின்றதோ அந்த பரம்பொருள் தான் அவனுடைய இருப்பிற்கு காரணமாக இருக்கின்றது. அதை அவன் அடைய முடியும். அதுதான் அவனுடைய உண்மையான ரியல் செல்ஃப். அதை அவன் எட்ட முடியும். அதை எட்டுவது மாத்திரமல்ல, அதை தன் வசமாக்கி கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எது அவனை உருவாக்கியதோ அதை அவன் வசப்படுத்த முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். he can possess consciously also the self, the idea, the will which have constituted him. இதெல்லாம் மனிதனுக்கு சிறப்பான விஷயம். மனிதன் என்பவன் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன் என்பதை பகவான் அங்கே படிப்படியாக விளக்குகின்றார். இதனால என்ன நடைபெறுகின்றது, அவன் தன்னுடைய இயல்பின் மீது ஒரு ஆளுமை கொள்ளும் எஜமானன் ஆகின்றான். அது மாத்திரமல்ல, தன்னை சுற்றியுள்ள இயற்கையின் மீதும் ஆளுமை கொள்ளும் எஜமானன் ஆகின்றான். he can become the master of his own nature and the master of the nature around him. ஆகையினால இங்க எதற்காக இவ்வளவு சொல்றார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சாப்டர்னுடைய தலைப்பு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
என்ன பார்த்தோம்? த ஐடியல் லா ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட். அதுதான் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஐடியல் லா. வளர்ச்சிக்கு எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கெல்லாம் பார்த்ததன் அடிப்படையில ஒரு மனிதன் மனதின் மூலமாகவும் மனதை கடந்தும் எது தன்னுடைய இருப்பிற்கு காரணமாக இருக்கின்றதோ அதை அடைய வேண்டும். அதனுடன் இரண்டர கலக்க வேண்டும். அதை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வந்து ஒரு மனிதன் அடையக்கூடிய இறுதி இலக்காக இருக்க வேண்டும். இதுதான் அவனுடைய கோல் அப்படிங்கிறார். தட் ஷுட் பி த டெஸ்டினி ஆஃப் த மேன் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, தட் ஷுட் பி த டெஸ்டினி ஆஃப் மேன் அண்ட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு தனி மனிதன் எதுக்கு இருக்கான் அப்படின்னா, டு ரியலைஸ் த டிவைன். அதுக்கு தான் அவனுடைய இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கு, சமுதாய வாழ்வும் இருக்கு. இதன் அடிப்படையில் தான் இந்த சமுதாயமும் அமையும். ஸோ இந்த ஐடியல் லா அப்படின்னா டு ரியலைஸ் அ டிவைன். இண்டிவிஜுவலி வி ஷுட் ரியலைஸ் அ டிவைன். த்ரூ த இண்டிவிஜுவல் த சொசைட்டி ஷுட் ரியலைஸ் அ டிவைன். அல்டிமேட்டா அது எதை குறிப்பிடுகின்றார் என்றால், த என்டையர் ஹியூமன் லைஃப் ஷுட் பிகம் த டிவைன் லைஃப். அதுதான் லட்சியம், அதுதான் ஐடியல் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். லைஃப் டிவைன் என்ன கொடுக்கின்றாரோ அதே கருத்தை தான் நாம் மீண்டும் இங்கே பார்க்கின்றோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் 4 போலாம் உள்ள. Chapter 7, The Ideal Law of Social Development, paragraph 4. This is done primarily through the individual man. For this end, man has become an individual soul, that the one may find and manifest himself in each human being. That end is not indeed achieved by the individual human being in his unaided mental force. He needs the help of the secret divine above his mentality in his superconscious self. He needs the help also of the secret divine around him in nature and in his fellow men. Everything in nature is an occasion for him to develop his divine potentiality, an occasion which he has a certain relative freedom to use or to misuse. Although, in the end, both his use and misuse of his materials are overruled in their results by the universal will, so as to assist eventually the development of his law of being and his destiny. All life around him is a help towards the divine purpose in him. Every human being is his fellow worker and assists him whether by association and union or by strife and opposition. Nor does he achieve his destiny as the individual man for the sake of the individual soul alone. A lonely salvation is not his complete ideal, but for the world also, or rather for God in the world, for God in all, as well as above all, and not for God solely and separately in one. And he achieves it by the stress, not really of his separate individual will, but of the universal will in its movement towards the goal of its cycles. Thank you, sir. Can I read, sir? Yes, please. Salient points. Man
being the mental being, can get at his highest to some consciousness of the reality, which is his true being, and possess consciously also the self, the will that constituted him. Man has become an individual soul so that the divine may find and manifest himself in each human being. To achieve this, he needs the help of the secret divine above and the secret divine around him. Everything in nature is an occasion for him to develop his divine potentiality, eventually assisted by the universal will in the development of his law of being and destiny. All life around him, every human being around him, is a help towards the divine purpose in him. His achievement is not for the sake of the individual soul alone, but the God in the world, for God in all as well as above all. He achieves it by the stress of the universal will in its movement towards the goal of its cycles. Thank you, sir. Thank you. அதாவது இந்த ஒரு ஹியூமன் ரேஸ், சமுதாயம், சொசைட்டி இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகின்றது என்பதை பற்றி பகவான் நம்மால் காண முடியாததை அவர் வேறொரு கோணத்தில் அவருடைய பார்வையில் கண்டு நமக்கு எடுத்து உரைக்கின்றார். நம்ம என்ன பார்த்தோம்? கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கு தான் தன்னை கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். தன்னை கடந்து சென்று தன்னுடைய இருப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அதை அடைய முடியும், எட்ட முடியும். எட்டுவது மாத்திரம் இல்லாமல் அதை அடைந்து தன் வசப்படுத்த முடியாது. He can possess the divine. ஏனென்றால் அதுதான் அவனை உருவாக்கியுள்ளது. பட் அதை அவன் எட்டுவது மாத்திரமல்ல, அதை அவன் he can possess consciously, உணர்வுபூர்வமாக அதை அவன் தன் வசமாக்கி கொள்ள முடியும். இது மனிதனுக்கே வழங்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு. இது எவ்வாறு இது சாத்தியம்? நிச்சயமாக தனி மனிதன் மூலமாகத்தான் நடைபெற முடியும். ஸோ தி இண்டிவிஜுவல் மேன், அவன் தான் இம்பார்ட். ஒவ்வொரு தனி மனிதன் மூலமாகவும் தான் இது சாத்தியப்படும். எல்லாரும் சேர்ந்து அப்கோர்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் இதுக்கு முயற்சிக்கணும். நோ டவுட் ஒரு மனிதன் அவனுடைய முயற்சினால் மற்றவர்களுக்கு பயன் கிட்டும், கலெக்டிவாகவும் அது பெனிஃபிட் இருக்கும். பட் தனி மனிதன் முயற்சி செய்யணும். பிரைமரிலி பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மூலமாகத்தான் இது நடைபெற வேண்டும். இதற்குத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இதற்குத்தான் மனிதன் என்கின்ற தனிப்பட்ட ஆன்மா இங்கு பிறந்துள்ளது அப்படிங்கிறார். எதற்காக ஒரு மனிதன் என்கின்ற தனிப்பட்ட ஆன்மா இங்கு இந்த புவியில் பிறந்துள்ளது என்றால் இதற்காகத்தான் அப்படிங்கிறார். இண்டிவிஜுவல் சோல் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா இதற்காகத்தான். எதற்காக என்றால் அந்த பரம்பொருள், ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்னை அந்த தனிப்பட்ட ஆன்மனின் மூலம் தன்னை கண்டறிந்து தன்னை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவும் இந்த உலகத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். இது ஒரு தனி மனிதன் தன்னுடைய முயற்சியினாலேயே சாத்தியமா என்றால்
இதற்கு அந்த இறை அருள் அவனுக்கு உதவி புரிய வேண்டும். அதை பகவான் தெளிவுபடுத்துகின்றார். மனிதன் எவ்வித உதவியும் இல்லாமல் தன்னுடைய மனோசக்தியை கொண்டு மாத்திரம் இதை சாதிக்க முடியாது அப்படிங்கிறார். அந்த தனக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி, the secret divine above his mentality அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஹையர் கான்சியஸ்னஸ். பகவான் சொல்றது அவனுடைய மென்டல் கான்சியஸ்னஸ்லேருந்து உயர்வான உணர்வு நிலை, அதுதான் இந்த சூப்பர் கான்சியன்ஸ் செல்ஃப். அதற்கு தன்னை ஒரு மனிதன் தெளிவாக வைத்தாதான் இது சாத்தியம். ஏன்னா அவனால் முடியாது அப்படிங்கிறார். alone we cannot do, we have to open ourselves to the super conscious self. அது மாத்திரமல்ல, இந்த பரம்பொருள் என்பது நமக்கு மேல் மாத்திரம் இல்லை, நம்மை சுற்றியும் இருக்கின்றது, சக மனிதர்களிடமும் இருக்கின்றது. அதனுடைய உதவியும் தேவை. he needs the help also of the secret divine around him in nature and in his fellow men அப்படிங்கிறார். ஸோ ரெண்டுமே வேணும், அப்பதான் இது சாத்தியம் அப்படிங்கிறார். அப்புறம் பகவான் என்ன கூறும், இந்த எல்லாமே மனிதன் இந்த இலக்கை எட்டுவதற்காக அனைத்து வசதிகளும் இந்த பிரபஞ்சத்தில் அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இயற்கை எடுத்துக்கொண்டால் இயற்கையில் உள்ள அனைத்துமே அவன் இந்த இலக்கை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதப்படுகின்றது. எவ்ரிதிங் இன் நேச்சர் இஸ் an occasion for him to develop his divine potentiality. அப்படிதான் அமைந்திருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது இதுதான் அதனுடைய மறைந்துள்ள உண்மை. நமக்கு மேற்புறத்தில் தெரியல, ஆனா மறைந்துள்ள உண்மை அதுதான். எவ்ரிதிங் இன் நேச்சர் இஸ் an occasion for him to develop his divine potentiality அப்படிங்கிறார். ஆனா மனிதன் அவ்வாறு செய்கின்றானா? மனிதன் சில சமயம் என்ன செய்கின்றான், சரியான முறையில அதை பயன்படுத்திக் கொள்கின்றான். சில சமயம் அதை தவறாகவும் பயன்படுத்துகின்றான். அது அந்த சுதந்திரம் இருக்கின்றது மனிதனுக்கு. he has a certain relative freedom to use or to misuse அப்படிங்கிறார். ஸோ ரெண்டுமே நடக்குது இந்த உலகத்துல. அது சரியான முறையிலையும் பயன்படுத்திக்கிறோம், சில பேர் சரியான அதை மிஸ்யூஸும் பண்றோம், தவறான முறையிலையும் பயன்படுத்திக் கொள்கின்றோம். தவறான முறையில் பயன்படுத்திக் கொள்வதனாலேயும் இறுதியில் எதுவுமே கெட்டு போவதில்லை. ஏன்னா பகவான் என்ன சொல்றார், நீ எப்படிதான் மனிதன் யூஸ் பண்ணாலும் சரி, மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, அவனுக்கு மேல அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சங்கல்பம் என்று செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. யூனிவர்சல் வில் அப்படிங்கன்னு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இறுதியில் அவனுடைய செயல்பாடுகளை அதுதான் தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். although in the end both his use and misuse of his materials are overruled in the results by the universal will, so as எதுக்காக அப்படி செய்தது, இந்த பிரபஞ்ச தனிப்பட்ட ஒரு சங்கல்பம் ஒன்று இருக்கின்றது, அதற்கு மேலும் பிரபஞ்ச சங்கல்பம் என்றும் ஒன்று இருக்கின்றது. எதற்காக அந்த பிரபஞ்ச சங்கல்பம் பின்னணியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால், இந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். மனிதன் தடுமாறி இருந்தாலும் அவனை சரியான முறையில அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிரபஞ்ச சங்கல்பம் செயல்படுகின்றது. செயல்பட்டு என்ன செய்கின்றது, so as to assist eventually the development of his law of being and his destiny. அவன் எந்த இலக்கை எட்ட வேண்டுமோ அதை அடைவதற்காக அந்த பிரபஞ்ச சங்கல்பமும் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அதே போல அவனை சுற்றியுள்ள அனைத்து வாழ்வும் அந்த இறை நோக்கத்தை அவன் எட்ட வேண்டும் என்றுதான் உதவி புரிகின்றன அப்படிங்கிறார். ஆல் லைஃப் அரவுண்ட் ஹிம் இஸ் a help towards a divine purpose in him அப்படிங்கிறார். இன்னொன்னு சொல்றார் பகவான், நம்மை சுற்றி இருக்குள்ள அனைத்து மனிதர்களும் இதற்கு உதவி புரிகின்றார்கள் அப்படிங்கிறார். நம்மை சுற்றியுள்ள அனைத்து மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடன் நாம் சுமூகமாகவும் இருக்கின்றோம். சில சமயம்
நமக்கும் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்படுகின்றது, எதிர்ப்பு ஏற்படுகின்றது. இந்த இரண்டின் மூலமாகவும் நாம் முன்னேறுகின்றோம் அப்படிங்கிறார் பகவான். ஒரு புதுமையான கருத்தை கூறுகின்றார். இரண்டின் மூலமாகவும் நாம் முன்னேறுகின்றோம் அப்படிங்கிறார். எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் ஹிஸ் ஃபெலோ ஒர்க்கர் அண்ட் அசிஸ்ட் ஹிம் வெதர் பை அசோசியேஷன் அண்ட் யூனியன் ஆர் பை ஸ்ட்ரைஃப் அண்ட் அப்போசிஷன் அப்படிங்கிறார். நீ இதுலேயும் கற்றுக்கலாம், அதுலேயும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் இது எதற்காக இது செய்யணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் என்கின்ற தனிப்பட்ட ஆன்மன் என்னுடைய முன்னேற்றம் கருதி மாத்திரம் அல்ல, அந்த தனிப்பட்ட ஆன்மனினுடைய ஒரு சால்வேஷன், ஒரு முக்தி, அதற்காக மாத்திரம் அல்ல அப்படிங்கிறார். லோன்லி சால்வேஷன் இஸ் நாட் இஸ் கம்ப்ளீட் ஐடியல் அப்படிங்கிறார். உலகத்திற்காக என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள இந்த இறைமைக்காக, காட் இன் த வேர்ல்ட், அதே போல காட் இன் ஆல், அனைத்தினுள்ளும் உள்ள அந்த பரம்பொருள் இறைவனுக்காக, அனைத்தையும் கடந்து உள்ள அந்த இறைவனுக்காக, அதனால்தான் செய்யணுமே ஒழிய ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் சால்வேஷனுக்காக இது இல்லை அப்படிங்கிறார். இது இந்த முன்னேற்றத்தை நோக்கி ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் மீது ஒரு அழுத்தம் தரப்படுகின்றது அப்படிங்கிறார். எல்லாருக்கும் இந்த அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறார். அதனால்தான் நம்ம எல்லோருமே நம்மை அறியாம ஏதோ ஒரு உயர்வான விஷயத்தை அடையணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே ஒரு ஆர்வம் முடிக்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு அழுத்தம் இருக்கின்றது அப்படிங்கிறார். அந்த அழுத்தம் நம்முடைய தனிப்பட்ட சங்கல்பத்தின் காரணமாக மாத்திரம் அல்ல அப்படிங்கிறார். என்னுடைய தனிப்பட்ட சங்கல்பத்தின் அதற்கு காரணம் மாத்திரம் அது மாத்திரம் காரணம் அல்ல, என்னையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சங்கல்பம், யூனிவர்சல் வில், அதுதான் அந்த ஒரு மனித குலம் ஒரு உயர்வான இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ரீதியில் அந்த அழுத்தத்தை தனிப்பட்ட மனிதனின் மீது தருகின்றது. அதன் மூலமாகத்தான் மனிதன் இத்தகைய செயல்களை செய்கின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இது எல்லாமே ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ்ல நடந்து கொண்டே வருகின்றது. இதுதான் பகவான் லைஃப் டிவைன்லையும் சொல்றார். ஆனா அந்த வெவ்வேறு சைக்கிள்ஸ் அப்படிங்கிறார். சைக்கிள்ஸ்னா நம்ம யுகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறார். நேச்சர்ல அந்த எவல்யூஷன் நடந்துகிட்டே வருது. அப்படின்னா தனி மனிதனுடைய பங்கு என்ன அப்படின்னா, பகவான் என்ன கோருகின்றார், இந்த நேச்சர் யுகமா நடக்கக்கூடிய விஷயத்தை அதன் போக்கிற்கே விட்டுவிட்டால் நிறைய நாளாகும் அப்படிங்கிறார். அதனால்தான் தேர் மஸ்ட் பி சம் இன்டர்வென்ஷன். அந்த இன்டர்வென்ஷன் தான் அந்த சூப்ராமெண்டல் ஃபோர்ஸ் இங்க புவியில் செயல்பட வைப்பது. அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் துரிதப்படுத்த விடும். அதற்காகத்தான் ஸ்ரீ அன்னையும் பகவானும் பாடுபட்டார்கள். எஸ் சார், சுந்தர் சார், மைக் மியூட்ல இருக்கு. இல்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பகவான் இங்க he makes it, whether by association and union or by strife and opposition அப்படின்னு சொல்றாரு. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அசோசியேஷன் வித் அண்ட் யூனியன், நமக்கு அந்த சத் சங்கம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சத்து விஷயங்கள்னாக்கா அதுல ஈடுபடுறவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் ஹெல்ப்ஸ் இன் ஹிஸ் எலிவேஷன். பட் பை ஸ்ட்ரைஃப் அண்ட் அப்போசிஷன் எப்படி அவனுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அது புரியல அந்த இடத்துல. இப்போ எல்லாமே உதவி. இப்போ நம்மை நம்மிடம் ஒருத்தர் சுமூகமா இருக்கிறாருன்னு வச்சுங்க, சுமூகமா இருக்கின்றார், நம்முடைய செயல்களுடன் ஒத்து போகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது
அதுதான் அசோசியேஷன் அண்ட் யூனியன். எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதே சமயம் என்னுடைய செயல்பாட்டை வந்து ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றான்னு வச்சுங்க, எதிர்க்கின்றார் என்றால், இந்த எதிர்ப்பை வந்து நான் 2 விதமாக நான் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய ஈகோ ஹர்ட் ஆச்சு அப்படின்னா நேச்சுரலி நான் வந்து அதை வந்து அடமெண்டா அவருடைய எதிர்ப்பை வந்து நானும் எதிர்ப்பு தெரிவிப்பேன். அது என்னுடைய ஈகோ அதில் ஹர்ட் ஆச்சு அப்படின்னா அதன் மூலமாக நான் என்ன செய்வேன், இவர் எதிர்க்கிறாரு, இவர் பண்றது தப்பு, நான் பண்றது தான் ரைட் அப்படின்னு நான் வந்து என்னுடைய ஈகோ மூலமா நானும் என்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பேன். மாறாக அந்த எதிர்ப்பு ஒருத்தர் எதிர்க்கின்றார் அப்படிங்கும் பொழுது என்கிட்ட ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாரு, என்கிட்ட ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க பொழுது அதை என்னால் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். அதை வந்து என்னுடைய குரோத்துக்கு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு மேலும் நான் அது என்னை செம்மைப்படுத்துவதற்கு அதை வந்து என் எதிர்ப்பையும் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா என்னால் மாற்றிக்க முடியும். என்னுடைய எனக்கு எதிராக தோன்றும் எதிர்ப்பையும் சாதகமற்ற சூழ்நிலையையும் என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் மாற்றிக்க முடியும். இது நம்ம வரலாற்றிலேயே பார்க்கிறோம். சில பேர் வந்து அந்த போராட்டத்துக்கு இடையில தான் அவங்க வந்து வெற்றிகரமாக நல்லா முன்னேறுவாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களுடைய growth இதாக இருக்கும். போராட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலிமை வந்து மேலும் மேலும் வெளிப்படும், நன்றாக வருவார்கள். ஸோ ரெண்டுமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறார் பகவான். அசோசியேஷனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்போசிஷனும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறார் பகவான். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போசிஷனால் நம்ம வந்து புரியுதா உங்களுக்கு? புரியுறது. இப்போ நீங்க அந்த இண்டிவிஜுவலை எடுத்துட்டீங்கன்னாக்கா இது புரியுறது, ஃபிட்டா இருக்கு இது. பட் நம்ம இப்ப பத்தி இந்த ஹியூமன் ஒரு மொத்த ஹியூமன் சொசைட்டியை தான் நம்ம பேசுறோம், மெயின் டாபிக். ஆனா இந்த சென்டென்ஸ்ல பகவான் வந்து தனிப்பட்டவர் தான் சொல்றாரு. எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் ஹிஸ் ஃபெலோ ஒர்க்கர் அண்ட் அசிஸ்ட் ஹிம் வெதர் பை அசோசியேஷன் அண்ட் யூனியன் ஆர் பை ஸ்ட்ரைஃப் அண்ட் அப்போசிஷன் அப்படிங்கிறாரு. என்ன ஒருத்தங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் அது மூலமா என்னால வளரவும் முடியும். அது தனிப்பட்ட மனிதன் தான் சொல்றாரு. அந்த பாருங்க, அதுல every human being அதுதான் சொல்றாரு. I am extending it further. நம்மளோட மொத்த அப்ரோச் பாத்தீங்கன்னாக்க ஹியூமன் ரேஸ் பத்தி தான் இப்போ புக்கே பேசுறது ஃபுல்லாவே. ஆமா, I am extending it. இண்டிவிஜுவல் பகவான் சொல்லியிருக்காரு. இதே அப்ளை பண்ணும்போது ஒரு சொசைட்டின்னு வரும் பொழுது ஒரு ஃபேவரபிள் அட்மாஸ்பியர்ல அவனோட டெவலப்மெண்ட்டுங்கிறது குவைட் நேச்சுரல், ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அது. பட் அவனுக்கு அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது அவனோட growth நாட் த இண்டிவிஜுவல் பட் த சொசைட்டி ஆஸ் அ ஹோல் அப்படின்னு வரும்போது, இப்போ நான் வந்து ஐ எம் ஸ்பீக்கிங் மோர் பர்டிகுலர்லி இன் தி ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட் இன் விச் நம்மெல்லாம் இருக்கோம் இங்கே. அந்த ஆங்கிள் சொல்றேன். பொலிட்டிக்கல் சினாரியோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ப்ராடா சொல்றேன். நான் இதை வச்சுட்டு பார்க்கும்போது இது செகண்ட் பார்ட் ஆஃப் இட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது தான் கேள்வி. கரெக்ட். ஈவன் நீங்க ஒரு ஒரு தேசம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும், ஒரு சமுதாயம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த அளவிற்கு வந்து அந்த எந்த சமுதாயம் வந்து நம்ம வளர்ந்துருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த சமுதாயத்துல வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக தெரிவிக்கும் அந்த ஒரு வசதி இருக்கின்றதோ அந்த சமுதாயம் தான் வளரும் அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். இல்லை அடக்கி வச்சோம் அப்படின்னா அந்த சமுதாயம் வளராது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரலா அப்போசிஷன் இருக்கும். ஒரு கருத்து இருந்தது அப்படின்னா அதற்கு எதிரான கருத்துக்களும் தோன்றதான் செய்யும். அது எவ்வளவோ சொசைட்டியில பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்போசிஷன் மூலமாகவே வளர்ந்துருக்கிற சொசைட்டிஸ் எல்லாம் பார்க்குறோம் நம்ம.
அப்போசிஷனே இல்லை, ஸ்ட்ரைஃபே இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து ஒரு வளர்ச்சிக்கு தடையாக கூட இருக்கலாம். அந்த ஸ்ட்ரைஃப் அண்ட் அப்போசிஷன் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பகவான் சொல்றாரு இங்க. கரெக்ட் சார், ஐ அக்ரி. எனக்கு இப்போ அதான் சமுதாயம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலும் கூட ஏன் பகவான் வந்து இந்த பகவானுடைய ஈவன் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துல கூட பகவான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த எந்த நாட்டினுடைய இதுவும் சரி, அந்த இடத்துல இந்த அகிம்சை என்பதோ நான் வயலண்ட் மெத்தட்ஸ் என்பதோ எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறார் அவர். அதனாலதான் மகாத்மா காந்தியினுடைய அந்த அப்ரோச்சை வந்து எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறார் அவர். சில இடத்துல தான் அந்த நான் அகிம்சை, அந்த இன்ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். சில சமயம் நம்ம வந்து we have to fight அப்படிங்கிறாரு. அந்த ஃபைட் பண்ணணும், அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதனால என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த சமுதாயம் வந்து அந்த சம்டைம்ஸ் நம்ம வந்து ஈவில வந்து நம்ம ஃபைட் பண்ணாதான் வந்து அந்த ஈவில நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஒன்று ஃபைட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல என்ன இருக்கும், அந்த ஸ்ட்ரைஃப் அண்ட் அப்போசிஷன் இருக்குதானே செய்யும் இல்லையா? தனி மனிதன் லெவல்ல எனக்கு எதிர்ப்பும் இருக்கும், அதன் மூலமாக என்னால் முன்னேற முடியும். ஒரு சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட கண்டினியூஸா அந்த ஸ்ட்ரைஃப் அண்ட் அப்போசிஷன் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதன் மூலமாக சமுதாயம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டின்னு இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பா அவங்க எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால என்ன நடைபெறும் அவங்களுக்கு நிச்சயமா அதனால வளர்ச்சியும் ஏற்படும். ஸ்ட்ரைஃப் அண்ட் அப்போசிஷனால தப்பு செய்ய எதிரில் இருக்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க சரியா. ஏன்னா நம்ம தவற சுட்டி காட்டுவதற்கு வந்து வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது எதிரெதிரான கருத்துக்கள் அவசியம் இருக்கத்தான் வேண்டும். அப்படி எதிரெதிரான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரைஃப் அண்ட் அப்போசிஷன் இருக்கத்தான் செய்யும். அதன் மூலமாக ஒட்டுமொத்த தனி மனிதனும் எடுத்துக்கொண்டாலும் என்றால் ஒரு அவன் எதிர்கொள்ளும் எதிர்ப்புகள் போராட்டங்களின் மூலமாக தனி மனிதன் முன்னேற முடியும் அப்படிங்கிறாரு. அதே தான் சமுதாயத்திற்கும் பொருந்தும். Every human being is his fellow worker and assist him whether by association and union or by strife and opposition அப்படிங்கிறார். இது தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு சமுதாயத்திற்கும் பொருந்தும். இப்போ அப்போசிஷன் இப்போ நம்ம இந்த கான்வர்சேஷன் போகும்போதே இந்த டவுட் நான் ரைஸ் பண்ணும் போதே உங்களுடைய ஆன்சர்ஸோட ஒட்டி நானும் யோசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டாவது பார்ட்டுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் கிடைச்சது. இஸ்ரேல் ஜூஸ், அதுதான் சமுதாயத்துக்கு அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டாக்க இன்னைக்கு அவங்க வந்து வேர்ல்டுலயே ரொம்ப டெவலப்டு அந்த டெக்னாலஜி, இன்டெலிஜென்ஸ் எதை எடுத்துட்டீங்கனாலும் எல்லா ஃபீல்டுலையும் அவங்க தான் நம்பர் 1. தேர் கான்ட்ரிபியூஷன் டு த என்டையர் வேர்ல்டு இஸ் சம்திங் கிரேட் இன் கம்பேரிசன் டு தேர் மினிஸ்கியூல் பர்சன்டேஜ் ஆஃப் பிரசன்ஸ். என்ன காரணம் அப்படின்னா they were persecuted race. ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா they were persecuted race, oppressed race ஒரு காலத்துல. இன்னைக்கு வந்து அவங்க தான் வந்து சுப்பீரியரா இருக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. டெஃபினெட்லி. அதைத்தான் இங்க பகவான் மெயின் பண்றாரு. இங்க அதான் இது இந்த கிளாரிட்டி அப்புறம் தான் கிடைச்சது. அந்த டவுட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா யோசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்றதையும் வச்சுட்டு பார்க்கும்போது இண்டிவிஜுவலுக்கு சரி, சொசைட்டிக்கு சரியாகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. இது சொசைட்டிக்கு எக்ஸாம்பிளே இஸ்ரேலோட. அப்புறம் இன்னொரு பகவான் என்ன சொல்றாரு, நிறைய பகவான் வந்து இந்த எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கலோனியல் அப்ரெஷன் இருந்ததோ அதில் பகவான் வந்து ஆதரிக்கல. அந்த ஐரிஷ் ரெவல்யூஷன் வந்து பகவான் வந்து ரொம்ப ஆதரிச்சாரு. அதே போல பகவான் வந்து அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சி, இதெல்லாம், அதே போல பிரெஞ்சு ரெவல்யூஷன், இதெல்லாம் இது வந்ததுனால தான் வந்து சமுதாயத்துக்கு நல்லது வந்தது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்ததுனால தான் அந்த ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த இது சொல்றாங்க இல்லையா, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட் அந்த இது சொல்றாங்க. அது வந்ததே மெயின் காரணம் பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான் அந்த இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த ரெவல்யூஷன் போராட்டம் இல்லை அப்படின்னா அது வந்திருக்காது அந்த இடத்துல.
ஸோ ஒவ்வொரு போராட்டமும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அது வழிவகுக்கின்றது என்று இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். கரெக்ட் சார், புரியுது. அடுத்தது போகலாம். Paragraph 5. The object of all society should be, therefore, and must become, as man grows conscious of his real being, nature, and destiny, and not as now only of a part of it, first to provide the conditions of life and growth by which individual man, not isolated men or a class or a privileged race, but all individual men according to their capacity, and the race through the growth of its individuals may travel towards this divine perfection. It must be, secondly, as mankind generally more and more grows near to some figure of the divine in life, and more men arrive at it, for the cycles are many and each cycle has its own figure of the divine in man, to express in the general life of mankind the light, the power, the beauty, the harmony, the joy of the self that has been attained and that pours itself out in a freer and nobler humanity. Thank you, sir. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Saline points. The object of all society first should be to provide the conditions of life and growth by which all individual men and the race through the individual men may travel towards divine perfection. Secondly, to express in the general life of mankind the light, the power, the beauty, the harmony, the joy of the self that has been attained and that pours itself out in a freer and nobler humanity. Thank you, sir. தேங்க்யூ. ஒரு 2 விஷயம் பகவான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்றார். எது ஒரு சொசைட்டிக்கு ஆப்ஜெக்டாக நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த சாப்டர்னுடைய தலைப்பு எது குறித்து பகவான் பேசுகின்றார்? தி ஐடியல் லா ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ எது இந்த சொசைட்டிக்கு ஆப்ஜெக்டாக இருக்கணும், நோக்கமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உண்மையான ரியல் பீயிங், அது குறித்த ஒரு ரியல் அந்த உணர்வு நிலையை அவன் அடைய வேண்டும். மேன் க்ரோஸ் கான்ஷியஸ் ஆஃப் ஹிஸ் ரியல் பீயிங், நேச்சர் அண்ட் டெஸ்டினி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ரியல் செல்ஃப் என்ன அப்படிங்கிறத என்பது குறித்து அந்த உணர்வு நிலையை ஒவ்வொரு தனி மனிதனும் எட்ட வேண்டும். அது முழுமையாக எட்டணும் அப்படிங்கிறார். நாட் ஆஸ் நவ் ஒன்லி எ பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிறார். முழுமையாக இந்த தன்னுடைய உண்மையான அம்சம் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் அது குறித்த உணர்வு நிலையை எட்ட வேண்டும் அப்படிங்கிறார். இதற்கான அடிப்படை அந்த அடிப்படை நிலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறார். முதல்ல என்ன அப்படின்னா, டு ப்ரொவைட் த கண்டிஷன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் க்ரோத். அதற்கான ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றி சொல்றார் பகவான் இங்க. சமுதாயத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்த, த ரியல் செல்ஃப், அதை கண்டறியும் நோக்கமாக செயல்படும் ரீதியில் அதற்கு தக்கவாறு அவனுடைய வாழ்வினுடைய நிலைகள், அடிப்படை நிலைகள் அமையணும். To provide the conditions of life and growth by which individual man
நாட் ஐசோலேட்டட் மென் ஆர் அ கிளாஸ் ஆர் அ ப்ரிவிலேஜ்டு ரேஸ் அப்படிங்கிறார். அதாவது இங்க ஒரு கிளாஸ் உங்க பகவான் வந்து ஒரு குவாலிஃபை பண்றார். ஒவ்வொரு தனி மனிதனும் அப்படிங்கிறார் இங்க. புரியுதா உங்களுக்கு? இண்டிவிஜுவல் மேன் அப்படிங்கிறத பகவான் கேபிட்டல்ல சொல்றார். ஒவ்வொரு தனி மனிதனும் எட்டணும் அப்படிங்கிறார். நாட் ஐஸ் எங்கேயோ இங்கேயும் அங்கேயும் சில மனிதர்கள் இதை எட்டினால் போதாது, ஒவ்வொரு தனி மனிதனும் எட்டணும் அப்படிங்கிறார். பை விச் இண்டிவிஜுவல் மேன், நாட் ஐசோலேட்டட் மென் ஆர் அ கிளாஸ் ஆர் அ ப்ரிவிலேஜ் ரேஸ். ஒரு விசேஷமான ஒரு சில குழுவினரோ சில அமைப்பினரோ அவர்கள் மாத்திரம் இதை எட்டக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்வான அம்சத்தை எட்டும் வகையில் அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலைகள் வந்து அவனுக்கு அதுக்கு உதவி புரியும் வகையில் அமைய வேண்டும் அப்படிங்கிறார். நாட் ஐசோலேட்டட் மேன் ஆர் அ கிளாஸ் ஆர் அ ப்ரிவிலேஜ் ரேஸ், பட் ஆல் இண்டிவிஜுவல் மென் அக்கார்டிங் டு தர் கெப்பாசிட்டி. எல்லா தனி மனிதனும் அவனுக்கு தகுந்த வகையில் இந்த உயர்வான நோக்கை எட்ட வேண்டும் அப்படிங்கிறார். இதனால என்ன ஆகும்? அவனுடைய வர்க்கமே முன்னேறுகின்றது, மனித வர்க்கமே முன்னேறுகின்றது. அண்ட் த ரேஸ் த்ரூ த growth ஆஃப் இட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஏன்னா அந்த ஹியூமன் ரேஸே அதனால முன்னேறுகின்றது. அண்ட் த ரேஸ் த்ரூ த growth ஆஃப் இட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் மே டிராவல் டுவர்ட்ஸ் திஸ் டிவைன் பர்ஃபெக்ஷன். அந்த இறை அம்சத்தினுடைய பரிபூரணத்தை அவன் சார்ந்துள்ள மனித குலமே எட்டும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு தனி மனிதன் இவ்வாறு இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யும் பொழுது அவன் சார்ந்துள்ள மனித வர்க்கமே இந்த ஒரு இறை பூரணத்தை எட்டும் அப்படிங்கிறார். அதற்கு இது ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதற்கு தேவையான அடிப்படை நிலைகளை, வாழ்வு நிலைகளை உருவாக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் த கண்டிஷன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் growth by which இண்டிவிஜுவல் மேன். அது இண்டிவிஜுவல் மேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறார். இதை நம்ம கொடுக்கணும், சமுதாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். இந்த நோக்கத்தில் நம்ம செயல்படுறோமா எப்படின்னா, நம்ம வந்து எல்லாம் பொருளாதார ரீதியாகத்தான் பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லாம் அடிப்படை வசதி, நோ டவுட் அது அவசியம், நிச்சயமா தேவை. அது ஃபர்ஸ்ட் வந்து விவேகானந்தரே அதான் சொல்றாரு, முதல்ல மனிதனுக்கு வந்து சாப்பாடை போடுங்க, அப்புறம் ரிலிஜனை பற்றி அவன்கிட்ட பேசுங்கன்னா சொல்றார் பகவான். அதில் ஒன்றும் மறுப்பு இல்லை. ஆனா இங்க பகவான் என்ன சொல்றாரு வந்து, இந்த நோக்கத்தை இறுதி நோக்கம் இதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறார். நோ டவுட் அவனுக்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட், உணவு, உடை, இருப்பிடம், அதை செய்யணும், நோ டவுட். பட் அது மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள இருக்கக்கூடிய இறை அம்சத்தை கண்டு அறிவதற்கான அந்த அடிப்படை நிலையை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் உருவாக்கி தர வேண்டும் அப்படிங்கிறார். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனா சொல்றாரு. செகண்டா என்ன சொல்றாரு, இதனால என்ன நடைபெறுகின்றது? மனித குலம் வந்து மோர் அண்ட் மோர் அந்த இறையம்சத்தை வாழ்வில் மோர் அண்ட் மோர் மேலும் மேலும் எட்டுகின்றது. ஆஸ் mankind generally more and more grows near to some figure of the divine in life, and more men arrive at it. நிறைய மனிதர்கள் இந்த ஒரு நிலையை எட்டுகின்றார்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பூர்த்தி செஞ்சா செகண்ட் என்ன நடைபெறுகின்றது? அந்த ஒட்டுமொத்த மனித குலமே அந்த வாழ்வில் இறை அம்சத்தை எட்டுகின்றது. மேலும் மேலும் மனிதர்கள் இத்தகைய இறைத்தன்மையை அடைகின்றார்கள். and more men arrive at it. For the cycles are many and each cycle has its own figure of the divine in man. இது வந்து நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவோ அவதாரங்கள் வந்து இருக்கின்றது. நம்ம ஹிந்து மைத்தாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள் தோன்றி அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து நடத்தி செல்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதான் சொல்றார் பகவான். ஃபார் த சைக்கிள்ஸ் ஆர் மெனி அண்ட் ஈச் சைக்கிள் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபிகர் ஆஃப் த டிவைன் இன் மேன் அப்படின்னா அவதாரங்கள், அதான் அர்த்தம் அதுக்கு. ஓன் ஃபிகர் ஆஃப் த டிவைன் இன் மேன் அப்படின்னா அவதாரம். ஒவ்வொரு சைக்கிளையும் ஒரு அவதாரம் தோன்றுகின்றார்கள். அவர்கள் அந்த
பரிணாம வளர்ச்சியை வழிநடத்தி செல்கின்றார்கள். And more arrive at it to express in the general life of mankind the light, the power, the beauty, the harmony, the joy of the self that has been attained and that pours itself out in a freer and nobler humanity. பகவான் என்ன கூறுகின்றார்? மேலும் மேலும் அந்த இறைத்தன்மையை அந்த சமூகம் நாடுகின்றது. மேலும் மேலும் மனிதர்கள் இந்த இறைத்தன்மையை எட்டுகின்றார்கள். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், இதனால என்ன நடைபெறும்? இப்படிலாம் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றார். என்ன நடைபெறும் அப்படின்னா, இந்த இறை ஒளி ஒரு மனித குலத்தினுடைய வாழ்வுல இறை ஒளி எங்குமே இருக்கும். இந்த இறை சக்தி செயல்படும், இந்த அழகு செயல்படும், ஒத்திசைவு இருக்கும், அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இது மேலும் மேலும் தன்னை ஒரு பிரவாகம் போன்று வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். இந்த சமுதாயத்துல இத்தகைய உயர்வான இறையம்சங்கள் எல்லாமே மேலும் மேலும் பிரவாகம் போன்று மேலும் மேலும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். To express in the general life of mankind the light, the power, the beauty, the harmony, the joy of the self that has been attained and that pours itself. அது என்ன செய்கின்றது? தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. And that pours itself out in a freer and nobler humanity. அத்தகைய ஒரு உயர்வான நிலையில அந்த மனித குலத்தின் மூலம் இத்தகைய உயர்வான இறையம்சங்கள் எல்லாம் மேலும் மேலும் வெளிப்படும் அப்படிங்கிறார். இது எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம அது பண்ணணும் அப்படின்னா அதான் ரெண்டாவது கண்டிஷன் சாத்தியம். மோர் அண்ட் மோர் டிவைன் மென் வில் அப்பியர். அடுத்தது போகலாம். Freedom and harmony express the two necessary principles of variation and oneness. Freedom of the individual, the group, the race, coordinated harmony of individuals' forces and of the efforts of all individuals in the group, of all groups in the race, of all races in the kind. And these are the two conditions of healthy progression and successful arrival. To realize them and to combine them has been the obscure or half enlightened effort of mankind throughout its history. A task difficult indeed, and too imperfectly seen, and too clumsily and mechanically pursued by the reason and desires to be satisfactorily achieved until man grows by self-knowledge and self-mastery to the possession of a spiritual and psychical unity with his fellow men. As we realize more and more the right conditions, we shall travel more luminously and spontaneously towards our goal. And as we draw nearer to a clear sight of our goal, we shall realize better and better the right conditions. The self in man, enlarging light and knowledge and harmonizing will with light and knowledge so as to fulfill in life what he has seen in his increasing vision and idea of the self. This is man's source and law of progress and the secret of his impulse towards perfection.
Thank you, sir. Madikitma, sir. Yes, madam. Salient points. Freedom of the individual, the group, the race, and coordinated harmony of individuals' forces and of the efforts of all individuals in the group, of all groups in the race, of all races in the kind, are the two conditions of healthy progression and successful survival. To realize them and to combine them has been the obscure or unenlightened effort of mankind throughout its history. It has to be achieved until man grows by self-knowledge and self-mastery to the possession of a spiritual and psychical unity with his fellow men. As we realize more and more the right conditions, we shall travel more spontaneously towards our goal. As we draw nearer to a clear sight of our goal, we shall realize better and better the right conditions. The self in man enlarges light and knowledge and harmonizes will with light and knowledge. Man fulfills in life what he has seen in his vision and idea of the self. This is man's source and law of progress and the secret of his impulse towards perfection. Thank you, sir. Thank you. ரெண்டு விஷயம் முக்கியம். ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து எல்லா சொசைட்டிக்கும் ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஃப்ரீடம் எல்லாருக்கும் தேவை. அது இல்லைன்னா எந்த சொசைட்டியும் வந்து ப்ராக்ரஸ் ஆக முடியாது. சரி, ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் செய்ய முடியுமா? அது என்னுடைய ஃப்ரீடம் வந்து மற்றவர்களுடைய ஃப்ரீடத்தை வந்து பாதிக்காம இருக்கணும். அதுக்கு என்ன அவசியம்? எனக்கு ஃப்ரீடமும் தேவை, அதே சமயம் நான் வந்து மற்றவர்களுடைய சுதந்திரத்துல மற்றவருடைய நலனில நான் அக்கறையோடும் இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? சமுதாயத்துல ஹார்மனி தேவை. ஃப்ரீடம் அண்ட் ஹார்மனி ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு இருந்தால் தான் முடியும். வெறும் ஃப்ரீடமாக இருந்து ஹார்மனி இல்லை அப்படி எல்லா தனி மனிதனும் அவனுக்கு எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்? மற்றவர்களுடைய நலனில் நலனை பாதிக்கும் பொழுது அங்கே டிசார்மனி இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் அவசியம் அப்படிங்கிறார். ஃப்ரீடம் அண்ட் ஹார்மனி தான் வந்து டூ நெசசரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வேரியேஷன் அண்ட் ஒன்னஸ். இது ஃப்ரீடம் அப்படிங்கிறது எதை காட்டுது? எந்த அம்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடு ஃப்ரீடம் அப்படிங்கிறது? இறைவனுடைய சிருஷ்டியில ஃப்ரீடம் அப்படிங்கிறது எந்த அம்சத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்குறோம் நம்ம? வேரியேஷன் இல்லையா? ஒன்னை ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பன்மையாக இங்கே வெளிப்படுத்தி கொள்கின்றது. அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது? வேரியேஷன். வேரியேஷன் தான் பிரபஞ்சத்துல உண்மை, மல்டிப்ளிசிட்டி உண்மை. அந்த வேரியேஷன் இருந்தாலும் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆன்மீக உண்மை என்ன? வேரியேஷன் இருந்தாலும் அடிப்படையில் ஒன்னஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஒன்னஸ் வந்து எதன் மூலமாக உறுதி செய்யப்படுகின்றது? ஹார்மனியான மூலமாக உறுதி செய்யப்படுகின்றது. ஸோ இது ரெண்டு விஷயமும் ரொம்ப அவசியம். இந்த ரெண்டு விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவலி இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். ஃப்ரீடம் அண்ட் ஹார்மனி அப்படிங்கிறது இது மேலோட்டமாக அரசியல் ரீதியாக சொல்ற மாதிரி அந்த அர்த்தத்துல சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பகவான் சொல்லலை. பகவான் சொல்றது வந்து ஸ்பிரிச்சுவலா சொல்றாரு. ஃப்ரீடம் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா மல்டிப்ளிசிட்டி. இந்த ஒன் வந்து இங்க தனியா இருக்கும் பொழுது பரம்பொருள் ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருள் பன்மையாக வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது ஒன்றும் தனித்தனியான ஒரு சுதந்திரத்துடன் செயல்படுகின்றது. அதே சமயத்துல ஒன்னஸும் இருக்குது. ஒன்னஸ் இஸ் நாட் லாஸ்ட். ஸோ அங்க ஹார்மனியும் முக்கியம். இந்த ரெண்டு விதிகளின் அடிப்படையில் தான் வந்து சமுதாயம் செயல்படணும் அப்படிங்கிறாரு. ஃப்ரீடம் அண்ட் ஹார்மனி. ஃப்ரீடம்னா யாருடைய ஃப்ரீடம் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனிதனுடைய ஃப்ரீடம், அவன் சார்ந்திருக்கும் குழுவினுடைய ஒரு ஃப்ரீடம், அவன் சார்ந்திருக்கும் வர்க்கம் ரேஸ் அதனுடைய ஃப்ரீடம். ஹார்மனினா எதோடைய ஹார்மனி அப்படின்னா கோஆர்டினேட்டட் ஹார்மனி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் ஃபோர்ஸஸ். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சக்தி இருக்கு, அது எல்லாத்தையும் ஹார்மனைஸ் பண்ணணும்.
அப்புறம் ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழுவில் அவன் முயற்சி செய்கின்றான். அது எல்லா முயற்சியும் நம்ம ஒத்திசைவோட செயல்பட வைக்கணும். ஆஃப் ஆல் குரூப்ஸ் இன் த ரேஸ், ஒரு மனித குலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற குழுக்கள் இருக்கின்றன. அதனுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நம்ம ஒத்திசைவோட செயல்பட வைக்கணும். அதே போல ஆஃப் ஆல் ரேசஸ் இன் த கைண்ட், எவ்வளவோ இனங்கள் இருக்கின்றது, அந்த இனங்கள் எல்லாம் அதனுடைய முயற்சி எல்லாம் நம்ம ஒத்திசைவோட வைக்கணும் அப்படிங்கிறார். ஸோ ஒன்று ஃப்ரீடம் இருக்கணும், ரெண்டாவது ஹார்மனி இருக்கணும். அந்த வேரியேஷன்ல ஹார்மனியை நம்ம என்ஷூர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அண்ட் தீஸ் ஆர் த டூ கண்டிஷன்ஸ் ஆஃப் ஹெல்தி ப்ராக்ரெஷன் அண்ட் சக்சஸ்ஃபுல் அரைவல் அப்படிங்கிறார். ஃப்ரீடம் அண்ட் ஹார்மனி. இந்த ஹார்மனி பத்தி தான் நம்ம லைஃப் டிவைன்ல கூட பகவான் சொல்லியிருக்கிறார். ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ஹார்மனி தான் அப்படிங்கிறார். நம்ம ஹார்மனி அங்கே கொண்டு வரல அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் லைஃபுக்கு காரணம் ப்ராப்ளம் ஆஃப் ஹார்மனி தான் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஹார்மனி அண்ட் ஃப்ரீடம் இது ரெண்டும் வந்து these are the two conditions of healthy progression and successful arrival. அரைவல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கு, இந்த டிவைனை ரியலைஸ் பண்றதுதான் இலக்கு. அதுக்கு வந்து இது ரெண்டும் அவசியம் அப்படிங்கிறார். ஆனா சமுதாயம் வந்து மனித குலம் வந்து இந்த நோக்கத்துடன் இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணம் தொன்று தொட்டு செயல்பட்டு கொண்டு வருகின்றது அப்படிங்கிறார். சமுதாயத்துல ரெண்டையும் நம்மளே பார்க்கறோம்ல, எண்ணற்ற போராட்டம், எல்லாத்தையும் தனி மனிதனுக்கு உரிமை வேணும்னு சொல்றோம். ஒத்திசை ஹார்மனி வேணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்மளும் நம்ம இதை வந்து வேறு விதமா சொல்றோம். நம்ம இந்த உண்மையை நம்ம வேறு விதமாக உறுதி செய்து கொண்டே வருகின்றோம். தொன்று தொட்டு நம்ம ஒவ்வொரு சமுதாயமும் உறுதி செய்து கொண்டே வருகின்றது. To realize them and to combine them has been the obscure or half enlightened effort of mankind அப்படிங்கிறார். ஆனா நம்மளுடைய முயற்சியெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா இருக்குதா, சரியான ஒரு உயர் வெளிச்சத்துல இந்த முயற்சிகள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றதா என்றால் இல்லை. எல்லாமே தெளிவற்ற நிலையில். இந்த லட்சியம் உண்மை உயர்வான லட்சியம்தான், ஆனா அதை அடைவதற்கான முயற்சிகள் வந்து தெளிவற்ற நிலையில இருக்கின்றது. அப்ஸ்கியூர்னா தெளிவற்ற நிலையில, ஹாஃப் என்லைட்டண்டா இருக்கு. உண்மையான ஒரு உண்மையிலேயே என்லைட்டன்ட், உண்மையில ஒரு உயர் ஒளி பொருந்திய செயல்பாடுகளாக அவைகள் காணப்படுவது இல்லை. அதுல தான் பகவான் என்ன கூறுகின்றார், டு ரியலைஸ் தம் அண்ட் டு கம்பைன் தம் ஹாஸ் பீன் த அப்ஸ்கியூர் ஆர் ஹாஃப் என்லைட்டன்ட் எஃபர்ட் ஆஃப் மேன்கைண்ட் த்ரூஅவுட் இட்ஸ் ஹிஸ்டரி. மனிதகுலம் எப்போ தோன்றியதோ அப்பலேருந்து இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். இது வந்து கடினமான ஒரு பணிதான் அப்படிங்கிற பகவான் சொல்கின்றார். கடினமான பணிதான் இது. இதை வந்து முழுமையாக இதனுடைய இதை வந்து யாரும் முழுமையா பார்க்கல அப்படிங்கிறார். இதற்கு பின்னால் உள்ள உண்மையை இதை யாரும் முழுமையாக பார்க்கல. இதை வந்து ஒரு சரியான முறையில் ஒரு ஒழுங்கீனத்துடன் இது கையாளப்படுகின்றது அப்படிங்கிறாரு. அதே போல இயந்திர கதியாக இவையெல்லாம் செயல்படுத்தப்படுகின்றன. மனிதனுடைய அறிவு, வெறும் மனிதனுடைய அறிவு, வெறும் மனிதனுடைய ஆசைகள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு இதெல்லாம் எப்படின்னா இந்த லட்சியங்கள் எல்லாம் வந்து கடினமான செயல்பாடுகளாக இருந்தாலும் கூட ஒரு தெளிவற்ற நிலையில், ஒரு முழுமையற்ற நிலையில், குறைபாடுள்ள நிலையில், அந்த ரீதியில் தான் இவைகள் எல்லாமே வந்து செயல்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறார். ஆனா எப்ப வந்து இதை வந்து நம்ம வந்து இதை வந்து சரியான முறையில நம்ம இந்த இலக்கை வந்து நம்ம எப்போ வந்து சரியான முறையில எட்ட முடியும்? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பகவான் என்ன கூறுகின்றார், a task difficult indeed and too imperfectly seen and too clumsily and mechanically pursued by the reason and desires to be satisfactorily achieved. எப்போ இதை நம்மளால சரியா செய்ய முடியும் அப்படின்னா, until man grows by self knowledge and self mastery.
ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்ம ஞானம் அதை எட்டணும். செல்ஃப் நாலேஜ் அண்ட் செல்ஃப் மாஸ்டரி. தன் மீது ஒரு மனிதன் ஆளுமை கொள்ள வேண்டும். எதற்காக? இந்த ஹார்மனி என்பது எதன் அடிப்படையில், ஒத்திசைவு என்பது எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியான ஒற்றுமை அப்படிங்கிறார் பகவான். அதே போல எல்லாமே ஆன்ம ரீதியாக நடைபெறணும். சைக்கிக்கல் யூனிட்டி அப்படிங்கிறார். அப்பதான் வந்து இது ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்கிக்கல் யூனிட்டி வித் இஸ் ஃபெலோ மென். அப்பதான் இது வந்து சரியான முறையில இந்த இலக்கை எட்ட முடியும் அப்படிங்கிறார். ஹார்மனின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஹார்மனி எப்ப எட்ட முடியும் அப்படின்னா, வெறும் மற்ற எல்லா பொருளாதார ரீதியாகவோ இல்ல பேஸ்ட் ஆன் த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் மூலமாகவோ இல்ல நான் இந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற ரீதியாகவோ, இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறார். ஒரே விஷயம்தான், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்கிக்கல் யூனிட்டி வித் இஸ் ஃபெலோ மேன். இதுதான் ரியல் யூனிட்டியை ஒருத்தருக்கு கொடுக்கும் சமுதாயத்துல. அதர்வைஸ் எதுவுமே கொடுக்காது அப்படிங்கிறார். இதுல பகவான் வந்து 2 விஷயத்த சொல்றார். இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம வந்து சரியான கண்டிஷன்ஸ், சரியான நிலைப்பாடுகளை வந்து நம்ம உருவாக்கி கொண்டே வரும்பொழுது, சரியான நிலைகளை சமுதாயம் உருவாக்கி கொண்டே வரும்பொழுது நம்ம மேலும் மேலும் நம்முடைய இலக்கை எட்டுவோம். இலக்கு என்ன அப்படின்னா, அந்த ரியலைசிங் த டிவைன், அதை மேலும் மேலும் அதற்கு அருகில் சென்று கொண்டே இருப்போம் அப்படிங்கிறார். எப்போ அப்படின்னா, நம்ம வந்து சரியான கண்டிஷன்ஸ் அதை உருவாக்கி கொள்ளும் பொழுது மேலும் மேலும் நாம் இலக்கை நோக்கி அதற்கு அருகாமையில் மேலும் மேலும் செல்வோம் அப்படிங்கிறார். என்ன நடைபெறும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மனம், உடல், வாழ்வு இதெல்லாம் செயல்படுவதற்கு பதிலாக அந்த நிலையில் என்ன செயல்படும் என்றால், ஒரு மனிதனுடைய ஆன்மா வந்து செயல்பட ஆரம்பித்து விடும். அது முன்னின்று செயல்படும். அது தன்னுடைய ஒளியை எங்கும் பரப்பும். அது தன்னுடைய ஞானத்தை எங்கும் பரப்பும். அது தன்னிலிருந்து ஒரு ஒத்திசைவை உண்டாக்கும் ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தும். The self in man enlarging light and knowledge, and the light and knowledge வந்து உண்டாக்கும். ஆன்ம ஒளி, ஆன்ம ஞானம், இது ரெண்டும் உண்டாக்கும். அதே போல என்ன, அது மாத்திரமல்ல, இந்த ஆன்ம ஒளி, ஆன்ம ஞானம் இவை இரண்டுமே சங்கல்பத்துடன் ஒத்திசைவுடன் செயல்படுத்த ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். The self in man enlarging light and knowledge and harmonizing will with light and knowledge. வெறும் லைட் அண்ட் நாலேஜ் இருந்தால் மாத்திரம் பத்தாது. ஒரு மனிதனுக்கு வந்து வெறும் ஆன்ம ஞானம், ஆன்ம ஒளி இருந்தால் மாத்திரம் பத்தாது. அவனுடைய சங்கல்பம் வந்து அவனுடைய அந்த செயல்படும் சக்தி வந்து இந்த விஷயங்களோட ஒத்திசைவோட செயல்பட்டாதான் சிறப்பாக செயல்பட முடியும். மனிதனுடைய வில் வந்து அந்த லைட் அண்ட் நாலேஜோட ஒத்திசைவோட செயல்படணும். ஹார்மனைசிங் வில் வித் லைட் அண்ட் நாலேஜ். எதற்காக? So as to fulfill in life what he has seen in his increasing vision and idea of the self. ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை கண்டறிகின்றான். ஆன்மா குறித்த பார்வையை அவன் காணுகின்றான். அவன் கண்டதை வந்து அவன் செயல்படுத்தணும் அப்படின்னா இது அவசியம் அப்படிங்கிறார். தன்னுடைய வாழ்வில் அப்பதான் வந்து அவன் வந்து நிறைவேற்ற முடியும். As to fulfill in life what he has seen in his increasing vision and idea of the self. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆன்மாவை கண்டறிகின்றான். ஆன்மாவை கண்டறிந்து ஆன்மாவை தரிசனம் செய்கின்றான். அதை வந்து எப்படி வாழ்வில் வந்து அவன் வந்து பூரணத்துவம், வாழ்வில் எப்படி அவனுக்கு வந்து பூரணத்துவம் எட்ட செய்வது அப்படின்னா, தான் கண்டறிந்ததை வந்து தன்னுடைய சங்கல்பத்துடன் ஒன்றிணைத்து செயல்படுத்தும் பொழுதுதான் அது சாத்தியம். அதை தான் இன்டெகிரல் யோகால சொல்றாங்க. பூரண யோகால அதுதான் வலியுறுத்துகின்றார்கள். This is man's source and law of progress அப்படிங்கிறார். This is man's source and law of progress and secret of his impulse towards perfection. இதுதான் அவனுடைய முன்னேற்றத்திற்கான மூலமும் விதியும் ஆகும். ஆன்மாவை கண்டறிதல், ஆன்ம ஒளியை கண்டறிதல், ஆன்ம ஞானத்தை கண்டறிதல்,
அதை தன் சங்கல்பத்துடன் ஒத்திசைவுடன் அதை இணைத்து செயல்பட வைத்தல். அதன் மூலமாக வாழ்வில் ஒரு பூரணத்துவத்தை எட்டுதல். இதுதான் இந்த இப்போ இன்டெகிரல் யோகால இதுதான் நம்ம வலியுறுத்துகின்றோம். இதுதான் ஒரு மனிதனுடைய this is a man's source and law of progress and the secret of his impulse towards perfection. ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கிட்டையும் இந்த சீக்ரெட் இம்பல்ஸ் இருக்கு. சீக்ரெட் இம்பல்ஸ் அதாவது ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஒரு உந்து சக்தி அவனுள் மறைந்து செயல்படுகின்றது. அது எதை நோக்கி செயல்படுகின்றது என்றால் அவனை பூரணத்துவம் எட்ட செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் தான் அந்த மறைந்துள்ள அந்த உந்து சக்தி செயல்படுகின்றது. எதற்காக அப்படின்னா இதற்காகத்தான் ஆன்மனை கண்டறிதல், ஆன்ம ஒளியை கண்டறிதல், ஆன்ம ஞானத்தை கண்டறிதல், அதை செயல்படுத்துதல், வாழ்வில் அதை முழுவதுமாக செயல்படுத்துதல். இதுதான் ஒரு தனிமனித ரீதியிலும் நடக்கும். சமுதாயத்தின் ஒட்டுமொத்த சமுதாயமும் இதன் அடிப்படையில் தான் செயல்படும் அப்படிங்கிறார். இதுதான் ஐடியல் லா ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் 6 நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வைத்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் மேடம். நம்ம பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் இதெல்லாம். எஸ் மேடம். சூரியகுமாரி மேடம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் வரும்போது தான் நம்ம படிச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் நமக்கு இதெல்லாம் புரியுதுங்க. அப்ப நம்ம இதை படிச்சதை வச்சு நம்மளால நிறைய மாத்திக்க முடியுதுங்க நம்ம லைஃப்ல. நிச்சயமா பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். நம்ம நிச்சயமாக எதுவுமே வாழ்க்கையோட சம்பந்தப்படாத விஷயமே கிடையாது. அது ஹியூமன் சைக்கிளா இருக்கட்டும், லைஃப் டிவைனா இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில வரும்போது இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு மாத்திக்க முடியுது. நிச்சயமாக நடக்குது அப்படின்னு நம்ம உடனே புரிஞ்சுக்க முடியுது. அதை நம்மளுக்கு ஆஃபர் பண்ண முடியுது. தீர்வும் சீக்கிரம் கிடைக்குது. நிச்சயமாக லைஃப் டிவைனை பகவான் சொல்லும் போது இட் இஸ் நாட் எ philosophy, இட் இஸ் ட்ரூத் which I have experienced அப்படிங்கிறாரு. அதனால இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே யதார்த்தமான விஷயங்கள், வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள். இது எதுவுமே கற்பனையோ அதுக்கு வெறும் பிலாசபியோ இல்லை. அது பகவானே ஊர்ஜிதப்படுத்திருக்கார். பகவான் நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். பகவான் மீண்டும் 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 சொல்றது என்னன்னா, ஐ எம் நாட் அ பிலாசபர் அப்படிங்கிறாரு. எனக்கு பிலாசபி தெரியாது அப்படிங்கிறாரு. நான் ஐ எம் நாட் அட் ஆல் அ பிலாசபர் அப்படிங்கிறாரு. நான் என்னால இந்த பிலாசாபிக்கலா பேசுறது, இன்டெலெக்சுவலா பேசுறது அது தெரியாது அப்படிங்கிறாரு. ஆனா எல்லாமே நேரடி தரிசனங்கள், உண்மையெல்லாம் தரிசித்த உண்மைகளை நமக்காக அவர் சொல்றாரு. அதுதான் பியூட்டி இதுல. இட் இஸ் நாட் அ பிலாசபி. மீண்டும் மீண்டும் அதான் சொல்றாரு. எல்லாம் உண்மைகள், நடந்த உண்மைகள், நடக்க போகும் உண்மைகள், அதுதான் சொல்றாரு பகவான். செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.